வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். வாங்க பாருங்கள், ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் மேங்கோ பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 லிட்டர் பால் ஆட் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் மாவில் ஆட் செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம சர்க்கரை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் செஞ்சுக்கோங்க. இதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளோரையும் ஆட் செஞ்சுக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. பாருங்கள், கொஞ்சம் கிண்டினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெம்மியான டேஸ்டான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் செஞ்ச பிறகு இப்போ நம்ம ஆஃப் செஞ்சு ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ மிக்சரில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அது கூட அந்த பாலையும் ஆட் செஞ்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிக்சரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பாருங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 or 3 hours ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம மிக்சரில் இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேஞ்ச் பண்ணி இன்னொரு முறை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், இப்போ திரும்பவும் அதே பிளாஸ்டிக் பவுலில் ஆட் செஞ்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரீசரில் நம்ம 7 to 8 hours வச்சுட்டு காலையில் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் நைட் கூட ஆகட்டும், ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மூடி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேயே ரெடி செஞ்சிடலாம். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.